திரு சேதுராமன். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் சார் சொன்னாரு, அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்றாங்க, இம்பார்ட்டன்ஸ் இப்படித்தான் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நினைச்சு காங்கிரஸ் பண்ணப்போ அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கடைசியில் அவங்கள ஊர்காயை பயன்படுத்தி கொண்டு கூடுதல் சீட்டுகளை பெற்றுக்கொண்டு கட்டி விட்டாங்கிறத பாக்குறோம். ஓகே, ஸோ அப்படியான ஒரு நிலைக்கு திரும்ப தள்ளப்பட போகிறார்களா என்னங்கிறது இப்போ சொன்ன மாதிரி தெளிவா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பல பேர் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு நினைச்சாங்க. கடைசியில எல்லாமே வந்து அந்த பக்கம் போயிட்டாங்க. நீங்க கூட்டணியில் பங்கு, ஏன்னா எந்தெந்த கட்சிகள்லாம் கூட்டணியில பங்கு வேணும்னு பேசினவங்க எல்லாரும் கடைசியில எங்க போய் ஐக்கியமானாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கூட்டணியில பங்குங்கிறது கிடையாது, கூட்டாட்சியில பங்கு கிடையாதுன்னு சொன்ன இடத்துலதான் போய் ஐக்கியமாகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். அங்க எல்லாமே கடந்த காலங்கள் விமர்சனங்கள்லாம் எப்படி எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காங்கங்கறத பாத்துறோம். அது ஒண்ணு. ரெண்டாவது, சார் சொன்னாரு கொள்கை எதிரி, அதே மாதிரி அரசியல் எதிரி அப்படிங்கறத சொன்னாரு. கொள்கை எதிரி பாஜக, கொள்கை எதிரி பிரதானம்னு சொன்ன ஒரு காலத்துல சொன்ன டிஎம்கேவே பிஜேபியோட அலையன்ஸ் போட்டிருக்குன்னு பார்த்திருக்கோம். ஒரு ஃபுல் டேர்மை முடிச்சாங்கிறதெல்லாம் பார்த்திருக்கோம். அப்போ எனக்கு அரசியல் எதிரியை இன்னைக்கு நான் சமாளிக்கணும். கொள்கை எதிரின்னு சொல்லும்போது, கொள்கைன்னு வரும்போது இட்ஸ் a லாங் டேர்ம் ஃபைட். சரி, அப்படிங்கிற ஒரு முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இப்போதைக்கு அதை விட்டுறலாம். ஆமா, அரசியல்ல வந்து இது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு என் பொசிஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ணாதான் நாளைக்கு அந்த கொள்கைக்கான ஒரு இதை வந்து இட்ஸ் a war. கரெக்ட், இது பேட்டில், அது வார். அப்படிங்கும்போது நீங்க அதை நோக்கி எப்படி போறீங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரையாரிட்டி தான். சரி, அடுத்தது இல்ல அந்த பிரையாரிட்டில இப்ப அவர் தான முடிவு பண்ண பிரையாரிட்டியை பிஜேபி முடிவு பண்ணுமா? இல்ல பிஜேபி முடிவு பண்றாங்கன்னாக்க என்னத்துக்கு ஒரு அலையன்ஸ் டிக்ளேர் பண்ணாங்க. இப்ப அவர் வந்து முதலமைச்சராக வருவது அப்படினா அவங்க கட்சிக்காரங்க நினைக்கிறாங்க. அவங்க அப்படிதாங்க நினைப்பாங்க. ஆமா சார், அவருக்கு ஒரு என்ன இருக்கு, நான் கேட்டீங்கன்னா வந்து திரும்ப வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. நாம் தமிழர் கட்சியில எல்லாரும், அப்புறம் கூட்டணியில எல்லாரும் வந்தா நம்ம 10 சிஎம் வச்சுக்க முடியாது. இப்ப என்ன சிக்கல்னா, இப்ப நீங்க சொல்றீங்களா நிறைய கட்சிகள் பட்டியல் போடுறீங்க, அப்படி ஒரு பட்டியலில் இணைவதற்கு நாங்கள் தயாரா இல்ல, நாங்க தனித்துவமா இருக்கோம், நாங்க தான் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு உள்ள வரும்போது அப்ப அப்படி யோசிப்பாங்க இல்லையா? அது அவங்க சாய்ஸ். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நான் இப்ப என்னோட ஓட்டு வங்கியை மட்டும் டெஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் பொறுமையா இருக்கேன். 5 வருஷங்கிறது நம்ம சொல்லுவோம் அரசியல்ல வந்து ஒரு வாரம்ங்கிறதே லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு மாதம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 5 வருஷத்துல இந்த களம் எப்படி மாறும் என்ன மாறும்னு தெரியாது. ஆனா நீங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன நான் அச்சீவ் பண்றேன், என்னோட லாங் டேர்ம் கோல், நான் சிஎம் ஆனுன்னு சொன்னா இப்போ எனக்கு குயிக்கா எனக்கு இன்னும் 3 மாசத்துக்குள்ள என்ன ரிசல்ட் நான் அறுவடை பண்ண போறேன். சரி, எனக்கு ஒரு என்னுடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்க ஒரு 20 பேர் எனக்கு வந்து சட்டசபைக்கு போவாங்க, என்னுடைய கட்சி ஒரு முக்கியமான ஒரு பிரதிநிதித்துவம் பெறுகிறது. ரொம்ப சிம்பிளா வந்து இல்ல சார், அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு என்ன இருக்குன்னா, நாங்க திரு விஜயை முதலமைச்சர்னு ஓட்டு போடுவோமா, இன்னொருத்தருக்கு முதலமைச்சர்னு ஓட்டு போடுவோமான்ற கேள்வியில இருந்து நான் அதை அணுகுவாங்க. அவங்க அது தப்பு. ஆனா என்னன்னா, இப்ப நீங்க வந்து சிஎம் அப்படிங்கறத விட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு டெபுட்டி சிஎம்ங்கற ஒரு இதுல வந்ததுன்னா அத வந்து அவருடைய தம்பிகளும் தங்கைகளும் எல்லாம் ஏத்துக்கறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். ஆனா இந்த அலையன்ஸ் ஓகேன்னு ஓரளவுக்கு ஒரு சிலர் அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்கங்கறத அவங்க வந்து ஒரு மக்கள் மனநிலையும் செக் பண்ணும்போது, யார் சொல்றா அப்படி, அவங்க வந்து கேட்டாங்கல்ல கடந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னாக்க அவங்களோட உள் கட்சிக்குள்ள அவங்க வந்து கேட்ட கேள்வி அது என்னன்னாக்க கூட்டணிக்கு போகலாமாங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம அந்த கட்சியில இருந்து தான் வந்து ஏடிஎம்கேயோட மீட்டிங்க்கு போனாங்க, தன்னிச்சையாக போனாங்க. அது வந்து எல்லாம் ஒரு தலைமையோட ஒத்திசைவோட போகலங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனா இல்ல கூட்டணி சரி, கூட்டணி வைக்கலாமா அப்படின்னா கூட்டணிக்கு நாம கூட்டணிக்கு போறதுங்கிறத பத்தியா இல்ல இன்னொருத்தரோட கூட்டணி போறத பத்தியா, அது எப்படி? அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதான கட்சி என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம கூட்டணியோட போறோம். விஜய் எப்படி சொல்லலாம்னா, நான் தான் முதல்வர், வருங்காலத்துல நான் தான் முதல்வர், ஆனா இன்னைக்கு நான் கிங் மேக்கர்னு கூட சொல்லிட்டு போக முடியும். இப்ப எப்படி சொல்லலாம்னா, இன்னைக்கு எனக்கு திமுகவை எதிர்ப்பதுதான் முக்கியம், திமுகவை ஆட்சியில் அகற்ற வேண்டும், இன்னைக்கு நம்ம தான் டிவிகே தான் கிங் மேக்கர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கூட இருக்க முடியும். நாளைக்கு நம்மள நம்பி தான் இன்னொரு கட்சியும் ஆட்சி அமைப்பாங்க, நம்ம தான் முடிவு பண்ணுவோம் எல்லாத்தையும், அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இட் would be an advantage. Still you will be able to convince. அதையே வைத்து நாளைக்கு ஒருவேளை துணை முதல்வர் கொடுக்கறேன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ சொல்லியா தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அது எல்லாமே வந்து பேசப்படுகிறது, அவ்வளவுதான். அப்படி இருக்கும் பட்சத்துல there will be an acceptance. பாருங்க, நமக்கும் சம அதிகாரம் இருக்கு அப்படிங்கறத நிலைநாட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். அடுத்தது வந்து
இப்போ ஒடுக்குமுறை இந்த இதெல்லாம் பாஜக தரப்புலன்னு சொல்றாங்க அப்படின்னாக்க இந்த ஒடுக்குமுறை இதெல்லாம் எப்படி சார் அவர் ஜஸ்டிஃபை பண்ணுவார்? ஜனநாயகனை ரிலீஸ் பண்ண முடியல, ஜனவரி 8ஆம் தேதி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது, அது ரிலீஸ் ஆக முடியல. இப்போ தொடர்ச்சியாக அவர் வந்து மற்ற வழக்கு விஷயங்களை சந்திக்கிறேங்கிறாரு. இப்போ இதெல்லாம் எப்படி அவங்க நீங்கள் இப்போ சொன்னீங்களா நம்ம கிங் மேக்கராக இருக்கிறோம், கிங்காக பிறகு ஆயிக்கலாம்னு மாதிரி இதுக்கு ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா அது அவருக்கு பயனுள்ளதாக இருக்குமே. ஏங்க அப்படி பார்த்தாக்க என்னன்னா இப்ப நம்மளை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பராசக்தியே டைரக்டா எதிர்க்கக்கூடிய பாஜகவை டைரக்டா எதிர்க்கக்கூடிய பராசக்திக்கு வந்து உடனே ரிலீஸ் ஆயிடுச்சு சொன்னாங்க. அடுத்த ஒரு வாரத்துல ரிலீஸ் ஆச்சு. அப்ப அதை விட திமுகவை விடவா ஒரு இது பெரிய சக்தி விஜயா வந்து இது பண்றாங்களா? அப்போ அவரை டார்கெட் பண்ணுவாங்களான்னு வரும்ல. சரி, இப்ப பிரைமரியா இதுதான் இப்ப இதுக்கான காரணம். ஜனநாயகம் இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகல. இல்ல அது ரிலீஸ் ஆகலன்னா வந்து அதோட அவங்களோட இன்டர்னல் இஷ்யூஸ் சொல்லுங்க சார். இல்ல அதான் சொல்றேனே, அது அது நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். அதாவது அவங்க தான் தேவையில்லாம கோர்ட்டுக்கு போனாங்க. இந்த மாதிரியாக இருக்கும்போது இல்லன்னா கூட இன்னொன்னு கூட சொல்லலாம். இன்னொரு கான்ஸ்பிரசி சார் சொன்னதுனால சொல்றேன். இன்னொரு கான்ஸ்பிரசி என்ன வச்சுக்கலாம்னா, இப்படியே தள்ளி தள்ளி காரணம் காமிச்சு கடைசியில க்ளோஸ் டு எலெக்ஷன் அதை ரிலீஸ் பண்ணா இன்னும் ஒரு பெரிய பாப்புலாரிட்டி விஜய்க்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்றாங்களோன்னு கூட போற போக்குல நம்ம சொல்லிட்டு போக முடியும். அதுதான் பாயிண்ட். தங்களோட வாக்கையும் எதுக்கு விஜய் இந்த முறை கிங் மேக்கரா அடிப்படையில் பிஜேபி நீங்க சொன்னதுல இந்த முறை கிங் மேக்கரா இருக்காரு சார். வருங்காலத்துல நம்ம தான் கிங். இப்போ நம்ம கிங் மேக்கரா இருந்து ஒரு உருவாக்குவோம்னு சொன்னா அது சொல்லி ஏற்றுக்க முடியுமே, இதில் என்ன சிக்கல் அப்படிங்கிறாரு. இல்லை, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலிடிக்ஸில் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்து நீங்கள் வரும்போது எப்படி வேணால் டேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப டெஃபினட்டான ஒரு ஸ்டாண்ட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு நான் தான் முதல்வர், எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு நீங்கள் வரும்பொழுது டக்குன்னு உங்கள் ஸ்டாண்டை முதல் எலெக்ஷன்லேயே நீங்கள் மாற்றும் போது அது ஒரு டேமேஜை உண்டாக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லைங்க, அவருடைய பர்சனல் விஷயத்திலேயே பார்த்தீங்கன்னா அவர் பர்சனல் விஷயத்திலேயே அந்த விஷயங்கள் வந்த பிறகு அவருடைய இமேஜ் கொஞ்சம் அடி வாங்கியிருக்குன்றது தான் பொதுவாக பேசப்படுற விஷயமா இருக்குது. அதுலேயே கூட அது வந்து ஒர்த்தான ஒரு விஷயம் இல்லைன்னு அவர் சொன்னது பெண்கள் மத்தியில் அவருக்கு பாப்புலாரிட்டியை குறைச்சிருக்குன்றாங்க ஆக்சுவலாக அந்த பர்சனல் விஷயமே. அதனால் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி விஜயோட கிராஃப் எப்படி இருந்தது, இன்னைக்கு விஜயோட கிராஃப் எப்படி இருக்குன்றது விஜயோடைய அப்படின்னா விஜய் வந்து அப்போ திரு ஜெயக்குமார் சொல்கிறதான் எடுத்துக்கணும். இல்லை என்னோட வந்தால் நீங்கள் வின்னர் இல்லைனா லூசர் நீங்கள் தான் சொல்கிறீங்க. விஜயோட 10% இறங்குது, 10% ஓட்டு வாங்குறவர் 15% ஓட்டு வாங்குறவர் அது வேற விஷயங்க. அந்த வின்னர் ஆர் லூசரில் சொல்கிறேன். அவர் தனியாக நின்றாருன்னா அவர் ஏடிஎம்கே ஸ்பாயில் பண்ணுவார்ல, அப்போ ஏடிஎம்கே லூசராக இருக்கும்லாங்க. அவர் விஜயை விட்டுருங்க, ஏடிஎம்கே லூஸ் பண்ண வைப்பார்ல பல கான்ஸ்டியூன்சியில் 30,000 ஓட்டு 20,000. அங்கிருந்தா திரு மணிகண்டன் கேட்கிறாரு உங்க பிரைமரி அஜெண்டா என்ன, உங்களுக்கு யாரு எதிரி, முதன்மை எதிரி யாரு? திமுக. அப்ப திமுக வீழ்த்தணும்னா எல்லாம் ஒன்னா வந்து சேர்ந்து அதன முடியும் அப்படிங்கிற இடத்துல இருந்து இவங்க அணுகுறாங்க. இப்போ திமுக அணி வந்து பாஜகவை எதிர்க்கிறதுக்காக ஒன்று சேர்ந்திருக்குன்ற ஒரு விஷயத்தில் ஒன்று சேர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க கையாளலாம். ஆனால் அப்படி வந்தவர் வந்து ஏற்கனவே இருக்கிற கட்சிகள்லாம் வந்து திமுக பீட் பண்ண முடியாது, நான் மட்டும் தான் பீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வந்தவர் அவர் வந்து திடீர்னு வந்து இங்க சேர்ந்தாருன்னா எடுத்த உடனே சேர்ந்தாருன்னா அது வந்து ஒரு இமேஜை வந்து பாதிக்கிற ஒரு விஷயமா நான் பார்க்கறேன் ஆக்சுவலா வந்து. ஆனா அவர் பாலிடிக்ஸ்ல வந்து சேருவாரானா சேர்ந்தால் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தா திடீர்னு எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இப்ப தேர்தல் ரொம்ப நெருக்கத்தில் வந்திருக்கிற சூழல்ல டக்கு இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதை அவரால் ஜஸ்டிஃபை பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் ஆக்சுவலா. அது அவரோட இமேஜை வந்து எதிர்பார்த்ததுக்கு மாறா இன்னும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. இருக்கிற இந்த அரேஞ்ச்மெண்டோட போனாருன்னா ஒருவேளை அவர் எதிர்பார்க்கிற அளவு ஓட்டு வாங்கலாம், சீட்டு வாங்கலாம். என்ன முடிவு பண்றாருன்னு பார்ப்போம். நம்ம திரு ஜென்ராம் திமுக பற்றியும் பேசுறதுனால இப்ப இன்னைக்கு திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது. அதுல முதலிடத்துல திமுக தான் இருக்கு அப்படின்னு பேசுறாரு முதலமைச்சர். நாம வந்து வெற்றி பெற்றுவோம்னு எதிர்க்கட்சிகளே நம்பக்கூடிய அளவுக்கு களம் இருக்குங்கிறாரு. ஆனா அடுத்த கட்டத்தில் போய் நிர்வாகிகளுக்கான எச்சரிக்கையும் கொடுக்குறாரு. எப்படி பார்க்கறது? அதான் நிர்வாகிகளுக்கான எச்சரிக்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எனக்கு அந்த செய்தி எப்படி புரியுதுன்னா, டிஎம்கே சில கன்வென்ஷனல் அப்ரோச்சில் இருந்து ஜெனரேஷனல் ஷிஃப்டை நோக்கி நகர்கிறது. அப்ரோச்சில் கூட எப்படின்னு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லிடுங்க. அதாவது ஒரு வேட்பாளரை தேர்வு செய்கிறதுல கட்சியினுடைய லாயல்ட்டி அல்லது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிங்கிற பொறுப்பு, அவர் அந்த பகுதியில் சிறப்பாக வேலை செய்திருக்கிறாரா இல்லையாங்கிறத அதை பற்றியெல்லாம் கூட கவலைப்படாமல் ரொம்ப காலமாக நம்ம கூட இருந்தவங்க எல்லாரையும் அகாமடேட் பண்ணணும்னு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வழக்கமான முறைகளில் அணுகும்ல, அந்த அணுகுமுறையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார் அப்படிங்கிறது தெரியுது.
அதனால நீங்க வந்து நாங்க அந்த ஸ்கீம்லாம் இருக்குல்ல, அதாவது ஓரணியில் தமிழ்நாடு, எங்கள் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி, வெல்லும் தமிழ் பெண்கள், தமிழ்நாடு தலைகுனியாது, வாக்குச்சாவடி ஊழியர்களுக்கு அதாவது அந்த குழுவினருக்கு பயிற்சி, இப்படி அவங்க இந்த ஒரு 4 மாத காலத்துல திமுக கொடுத்த அறைகூவல்களும் அதை களத்துல செயல்படுத்துவதற்கு செய்த பணிகளும் பற்றிய ஃபீட்பேக் வந்து அவர்கிட்ட டேஷ்போர்ட்ல இருக்கு. அதை வச்சும் மக்கள் மத்தியில கெட்ட பெயர் இல்லாம பாப்புலாரிட்டியோட மக்கள் மத்தியில நெருங்கி பழகக்கூடியவர்களாகவும் தான் நான் வேட்பாளரை தேர்வு செய்வேன். வேறு எந்த தகுதியையும் நான் பார்க்க மாட்டேன். வின்னபிலிட்டி மட்டும்தான், நீ வெற்றி விரும்பியா மாட்டியா அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய வேட்பாளர் தேர்வுல முக்கியமானதாக இருக்கும். மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் வேறு விதமாக நம்ம அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சுக்குள்ள போறோம். இது வந்து கன்வென்ஷனல் அப்ரோச், வழக்கமான நடைமுறையிலிருந்து இது மாறுபட்டது. இது